சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து தான் வந்து மகாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு போலீஸ்கிட்ட அடி வாங்க வச்சுட்டாங்க. அப்படிங்கிற கோபத்தில் சிந்துவை பெட்டில் கூட படுக்க விடாமல் போய் ஸ்டோர் ரூமில் படுன்னு சொல்லிட்டு சிந்துவை முடியாதவங்களை கீழே படுக்க வச்சுருப்பாங்க. இதை பார்த்தா சிவா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துருக்கிறத பார்த்துட்டு சிந்து கூட வந்து ஸ்டோர் ரூம்லேயே தூங்கிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து சிந்துவும் சிவாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ரூமை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சிந்து தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விட்டுருப்பாங்க. உடனே சிந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது அவங்க கண்ணில் தூசி விழுந்துட்டா போய் சொல்லுவாங்க. உடனே சிவாவும் துடிச்சு போய் பார்த்திங்க அப்படின்னா தூசியை எடுக்க வருவாங்க. ஒரு கண்ணில் தூசி எடுத்தோடனே இன்னொரு கண்ணில் எனக்கு தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேணுனே போய் சொல்லுவாங்க. என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிந்துவோட காது பிடிச்சி சிவா வந்து தெருவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து க்ளீன் பண்ணுறேன், ரொம்ப நாளாக அந்த ஸ்டோர் ரூம் வந்து பூட்டிருக்கு, இங்கே என்ன வேணாலும் பூச்சி இருக்கும், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவா க்ளீன் பண்ணுறப்ப வேணும்னே சிந்து இங்கே பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சிவாவும் பயந்துட்டு வந்து சிந்து மேலே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிந்து எந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ண முடியுமோ சிவா கூட எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.